முனீஸ்வரர்ல 7 முனீஸ்வரர் சொல்லிருக்கீங்க. ஆனா முனீஸ்வரர்ல 108 முனீஸ்வரர் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து 7 முனீஸ்வரர். முனீஸ்வரரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முனி ஓட்டம் அப்படின்னு சொல்லு, அந்த ஓட்டத்திலேயே வார்த்தை இருக்கு பாருங்க. குதிரை சத்தம், மாடு வேகமா வரக்கூடிய சத்தம். முனிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த அரோமா விபூதி வாசனம் அப்படி பொங்கி வருமா, பண்ணி வாசனை ரொம்ப வரும். அந்த வாசனை வந்தாலே இங்க தெய்வாற்றல் இருக்கு, வந்துருச்சு முனின்னு அர்த்தம். இன்ன வரைக்கும் நடைமுறையில நிறைய குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருக்கிறது காட்டேரி. முனீஸ்வரரை கும்பிடுறவங்க கண்டிப்பாக கன்னி தெய்வம் ஒரு தெய்வத்தையும் கும்பிடுவாங்க, அதே போல காட்டேரியும் கும்பிடுவாங்க, கண்டிப்பா கும்பிடுவாங்க. அந்த காட்டேரி கும்பிடக்கூடிய எல்லா வீட்லயுமே தெய்வமா கும்பிட்டது குலதெய்வம் தான். சிறு தெய்வமா வந்தவங்க தான் இவங்கெல்லாம் சிவன், பார்வதி, பெருமாள், முருகன்ல. காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சு, இவங்களுடைய பாதுகாவலனே இவர் தான், அதனால இவர் சிறு தெய்வமாவும் இவங்க எல்லாம் பெருந்தெய்வமாவும் மாத்திட்டாங்க. தமிழனோட வரலாறுல சிவன்லாம் வடநாட்டுல இருந்து வந்தவர். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இவ்வளவு நேரம் நம்ம குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். குலதெய்வத்துல ரொம்ப முக்கியமானவங்க முனீஸ்வரரை பத்தி பார்க்க போறோம். முனீஸ்வரர்ல மொத்தம் 7 முனீஸ்வரர்கள் இருக்காங்களா, அவங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். முனீஸ்வரர்ல 7 முனீஸ்வரர் சொல்லிருக்கீங்க. ஆனா முனீஸ்வரர்ல 108 முனீஸ்வரர் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து 7 முனீஸ்வரர். முனீஸ்வரரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முனீஸ்வரர் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சத்துல ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவங்க 3 பேர். சிவன் ஈஸ்வரன், சனீஸ்வரர் தர்மத்தை காக்கக்கூடிய சனீஸ்வரர், அடுத்தபடியா முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரருடைய வரலாறுன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி வழிபாடு வந்து 3000 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. ரொம்ப பழமையானது முனீஸ்வரருடைய வழிபாடுகள். வெளி வந்தது, அதுக்கு முன்னாடிலாம் கல்லை வச்சுதான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு புராணம் என்ன சொல்லுதுன்னாக்கா, சிவனுடைய மனைவியான சசிதேவி வந்து அந்த அக்னியில ஜுவாலையில விழுந்த உடனே சிவனுடைய உக்கிர ரூபமா அவதரிச்சது வீரபத்ரர். அந்த க்ஷணமே காக்கக்கூடிய கடவுளாச்சு சிவனு. உடனே அந்த க்ஷணமே தன்னோட அங்கத்துல இருந்து முனீஸ்வரரை படைச்சாரு. இந்த வீரபத்ரன் கோபத்துல எல்லாரையும் கொண்டு வருவாரு. இதுல இருக்க நல்லவங்களை நீ காப்பாத்தி தான் ஆகணும், பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், நீ காப்பாத்தணும்னு சொல்லி அந்த நேரத்துல உதிச்சவர் தான் முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரர்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பால் முனி, காட்டு முனி, நிறைய முனிகள் இருக்காங்க பேர்ல. பாண்டி முனி, அந்த மாதிரி லாட முனி, இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சில இடத்துல முனீஸ்வரர் வந்து 2 முனீஸ்வரரா உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல 5 முனீஸ்வரரா உட்கார்ந்துருப்பாங்க. அதுலயும் இன்னும் சில பேர் 7 முனீஸ்வரர். சரி, முனீஸ்வரருடைய வரலாறுன்னு நம்ம எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா முனியிலும் எது ஹெட் அப்படின்னா இந்த சப்த முனிகள். சப்தமுனி. ஆமா, இந்த சப்த முனின்னு பேசும்போதே வந்து சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள், அடுத்ததா வந்து சப்த ரிஷிகள், சப்த கிரகங்கள், சப்த முனிகள். ஓகே. இந்த சப்த முனிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில்கள்ல இருக்கும். நிறைய கிராமத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த கோவிலுக்கு போறதுக்கே ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தள்ளி ரொம்ப அமைதியான சூழல்ல இருக்கும். சின்ன குழந்தைங்கள கூட்டு பண்ணி அழுதுறவங்க, நான் உள்ள வரமாட்டேன், அந்த மீசையை பார்க்க பயமா இருக்குன்ட்டு. தீயவர்கள் யாருமே அந்த கோயில் மண்ணை மிதிக்க முடியாது. அதே போல இந்த முனீஸ்வரர்ன்றது யாருன்னா காவல் தெய்வம். அதாவது தனி மனிதனா ஒரு ஊரை எதிரிங்க கிட்ட இருந்தும் சரி, திருடங்க கிட்ட இருந்தும் சரி, மந்திர தந்திரவாதிங்க கிட்ட இருந்தும் தனியால காப்பாத்தினவர். அந்த காவலுக்குண்டான தெய்வம் முனீஸ்வரர், காவல் தெய்வம். ஆமா, நல்ல பிரம்மாண்டமான ஹைட்டு. இப்ப 6.5 ஹைட்ன்றீங்கன்னா அவர் எப்படியும் 7க்கு மேல இருப்பாரு. நல்ல ஜெய்ஜாண்டிக்கா, நல்ல ஹைட்டு, நல்ல மேன்லியா, கண்ணங்கரைன்னு கருப்பு வண்ணத்துல, பெரிய மீசை, கண்ணு நம்ம இங்க வெள்ளைய பாக்குறோம், அதுல சிவப்பு மட்டும்தான் இருக்கும். சிகப்பு கண்ணோட தீப்பந்தம் போல இருக்குமா அவர் கண்ணு. ஜட முடி வச்சுட்டு ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்சது பட்டு வேஷ்டி, அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா வெண்மை நிற வேஷ்டி கட்டிக்கிட்டு
ஒரு கருப்பு போர்வையை போட்டுக்கிட்டு செங்கோல் ஒன்றை கையில வச்சுட்டு ஊரை காவல் காப்பாராம். இன்னமும் பல கிராமங்கள்ல இரவு நேரத்துல காவல் காக்க ஆட்கள் வைப்பதில்லை. இன்னமும் அவர் தான் காவல் காத்துட்டு. சில இடங்கள்ல சொல்லுவாங்க இங்க முனி ஓட்டம் இருக்கு, இங்க முனி, அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? முனி ஓட்டம் அப்படின்னு சொல்லு, அந்த ஓட்டத்திலேயே வார்த்தை இருக்கு பாருங்க. குதிரை சத்தம், மாடு வேகமா வரக்கூடிய சத்தம். முனிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த அரோமா விபூதி வாசனம் அப்படி பொங்கி வருமா, பன்னீர் வாசனை ரொம்ப வரும். அந்த வாசனை வந்தாலே இங்க தெய்வாற்றலுக்கு வந்துருச்சு முனின்னு அர்த்தம். எல்லாருமே முனினா வந்து அடிச்சு மிதிச்சு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப முனின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா முனீஸ்வரருடைய மனைவி காட்டேரி. இவங்க காவல் காக்கும் போது காட்டேரியோட ரூபம் வந்து சாதா மனிதர்களால பார்க்க முடியாது, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த காட்டேரின்ற வந்து நடனம் புரியக்கூடியவ அவ. அதனாலதான் நைட் நேரத்துல போவாத, அந்த இடத்துல காட்டேரி உலா வரும். ஒரு ஆண் போய் அந்த காட்டேரிய பார்த்துட்டானா பிரமிச்சு பேயச்ச மாதிரி உட்கார்ற காரணம் வந்து அந்த ரூபத்தோட விளக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஸ்வரூபமா இருக்குமா அந்த காட்டேரி. காட்டேரி மாதிரி ஒரு காவல் தெய்வம் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்ன வரைக்கும் நடைமுறையில நிறைய குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருக்கிறது காட்டேரி தான். முனீஸ்வரரை கும்பிடுறவங்க கண்டிப்பாக கன்னி தெய்வம் ஒரு தெய்வத்தையும் கும்பிடுவாங்க, அதே போல காட்டேரியும் கும்பிடுவாங்க, கண்டிப்பா கும்பிடுவாங்க. அந்த காட்டேரி கும்பிடக்கூடிய நம்ம காட்டேரின்றது கருப்பு ரூபமா இருக்கக்கூடியவர். அவங்களோட வழிபாடு முறைகள் வேற வேற இருக்கும். ஆனா காட்டேரிய வந்து ஆண்கள் கும்பிட மாட்டாங்க. ஆண்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் கும்பிடுவாங்க. அவங்களோட முறைகள் இருக்கு. ஏன்னா காட்டேரி வழிபாடை வந்து வெட்ட வெளியா சொல்லக்கூடாது, பெண்கள் கிட்ட சொல்லிக்கலாம், பெண்கள் அதை பார்க்கலாம். பக்கத்து அந்த குலத்தை சேர்ந்த பெண்கள் உட்காரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க ஆண் குழந்தையே பெத்துட்டாலும் குழந்தை பெத்தா கும்பிடுவாங்க. ஆண் குழந்தை பெத்துட்டா அந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வரக்கூடாது, பெண் குழந்தை தான் வந்து, பெண் குழந்தை பிறந்தா தூக்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இதுதான். ஸோ இந்த காட்டேரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எனர்ஜியை வந்து அந்த இடத்துலதான் உணர முடியும், அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நம்ம நார்மல் தெய்வத்தை கும்பிடுறதை விட உக்கிரமான தெய்வத்தை கும்பிடும்போது உடனே தீர்வு கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த உக்கிர தெய்வத்துக்கு என்ன தேவைன்னா நம்பிக்கை. நம்பிக்கை தான் அவங்களுக்கு. என்ன நம்பி வந்து நின்னுட்டான் அவனுக்கு நான் தான் அப்பா அம்மா அப்படின்னு ஆயிடுவாங்க. அதுதான் இந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம். இந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒரு குலதெய்வத்துக்கு வாசல்ல நீங்க நிக்கிறீங்க, மண்ணுல உங்க காலை வைக்கிறீங்கன்னா அரூபரூபமாக நம்மளுடைய முந்தைய தலைமுறையினர் அங்க இருப்பாங்க, ஆன்மாக்கள் நிற்கும். நான் வீடு கட்டணும், அந்த ஆன்மாக்கள் எத்தனை வீடு கட்டணும்னு சொல்லும். அந்த நம்ம வேண்டுதலை அதை டபுளாக்கி அந்த குலத்தை காத்தக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும். அந்த பிரார்த்தனை 100% பலிக்கும். அதே போல குலதெய்வத்துக்குன்னு ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கனாலும் கரெக்டா முடிச்சு செய்யலைனாலும் அந்த காட்டையும் காட்டும். தப்பு செஞ்சாலும் அடிக்கும், நல்லது செஞ்சாலும் காக்கும். அதுதான் குலதெய்வம். குலதெய்வம் வந்து சாதாரணமாலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. முருகருக்கு வேண்டிக்கிட்டேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு செய்யறேன், ஓகே. ஆனா குலதெய்வம் வட்டியோட வாங்கும். அப்படி இப்ப குலதெய்வத்துக்கு ஒரு விஷயம் வேண்டிக்கிறாங்க, அதை அவங்க மறந்துடுறாங்க, அதை குலதெய்வம் ஞாபகப்படுத்துமா? கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். குழந்தை பிறக்காமலோ ஏதாவது ஒரு விஷயத்துல அது வந்து சொல்லும், இவங்க ஊர்ந்து கவனிக்கணும். அப்படி இல்லையா இந்த மாதிரி அஸ்ட்ராலஜரை பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க எடுத்து சொல்லுவாங்க, அப்பதான் ஞாபகம் வரும். சரி, ஓகே. இப்ப முனீஸ்வரர் வந்துட்டு, முனீஸ்வரர் கோயில் மேக்சிமம் பார்த்தா வந்து ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் தள்ளி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கும். ஏன் அப்படி இருக்க என்ன காரணம்? அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல முனீஸ்வரர் கோயில்ல கூரையே இருக்காது. ஆமா, கூரை, கோபுரமே இருக்காது. அவ்வளோ சக்தி எனர்ஜி இருக்கின்றது. நீங்க இப்ப எப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு எசன்ஸ் ஊத்துறீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லா எசன்ஸ் ஆயிடும். நம்ம ஊத்துறது ஒரு ஸ்பூன் தான். அதே போலதான் முனீஸ்வரரோட எனர்ஜி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது. கூரெல்லாம் வச்சீங்கன்னா இடிஞ்சு விழுந்துரும், அழுது போயிடும். எப்படி வந்து பாதரசத்தை எந்த உலோகத்துல போட்டாலும் அதை உலோகத்தை அரிச்சிடும், அதே போலதான் முனீஸ்வரர். காவ காக்கிற தெய்வங்களுக்கு கோபுரம் வைக்காததுக்கு காரணம் அவங்களோட சக்தி வந்து பிரபஞ்சத்தோட போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும், ஓட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்துல அவங்கள குறிப்பிட்டு வணங்கக்கூடிய நேரம்னு இருக்கும். சூரியன் உதயமாகும் போது, சூரியன் அஸ்தங்கத்துக்கு முன்னாடி, அஸ்தங்கம் ஆனதுக்கு பிறகுலாம் போனா அவங்க வேலையை அவங்க பார்க்க செய்வாங்க. அப்ப அவங்களுடைய நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க, மதுரை வேணா பந்தி எடுத்துக்கிட்டு ஓடுவாரு, நடுவுல எவன் வந்தாலும் அடிச்சிருவாங்க.
அப்படின்றது ரெண்டாவது கருத்து. நடுவுல கெட்டவன் வந்தா மட்டும்தான், தப்பு செஞ்சவன் வந்தா மட்டும்தான் அடிப்பாங்க. நம்ம குலத்தக்காரங்க செஞ்சா முன்னாடியே நின்று உரும்பி காட்டுவாங்க. அந்த சவுண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் பார்த்தேன் முனி இப்படிதான் நின்றுட்டு இருந்துச்சு, இந்த இடத்துலதான் பந்தலோட ஓடிச்சு, ஒரு கத்துச்சு, குதிரையில பார்த்தேன், வெள்ளை முடி வச்சுட்டு ஒருத்தரை பார்த்தேன், இதெல்லாம் முனியோட ஓட்டம். அதான் முனீஸ்வரர் அப்படி சொன்னாலே ஒரு ஆளை பார்த்தேன், வெள்ளை வெட்டி வெள்ளை கட்டியிருந்தாரு, கையில சுருட்டு வச்சிருந்தாரு, அப்படி ஒரு மாதிரி அந்த ஓரத்துல நின்னாரு, அங்க உட்கார்ந்துருந்தாரு, இங்க உட்கார்ந்தாரு சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன், கிராமங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதானே? உண்மை, உண்மையான விஷயங்கள், உண்மையா நம்பிக்கையா நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெடுதல் வந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு நல்லது வந்தாலும் வந்து சொல்லுவாங்க. சில இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இது வந்துட்டு ஒரு வீடு இருக்குன்னா ரொம்ப நாள் அந்த வீட்டுக்கு யாருமே குடி போயிருக்க மாட்டாங்க, விரிசல் எல்லாம் விழுந்திருக்கும், அது கட்டட இதுல இது முனியோட்டம் இருக்கிற வீடு, இது முனியோட்டம் இருக்கு, அதனால இங்க யாரும் இருக்க முடியாது, முனீஸ்வரர் நடமாட்டம் இருக்கு, இங்க யாரும் இருக்க முடியும், ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? அது முனி ஓட்டம்னு கிடையாது. ஒரு வீட்டுல வந்து தெய்வ சக்தி இல்லைன்னா துர்சக்தி தானே உள்ள வந்து உட்கார, அதையும் முனி வந்து உட்கார போகுது. ஒருவேளை அந்த இடம் அவங்களுக்காக வேண்டப்பட்டதா இருந்து கொடுக்காம இல்லைன்னா முனி வந்து இந்த என் சொத்தை வந்து குலதெய்வத்துக்கு கொடுத்துட்றேன் நானு அப்படின்னு கொடுக்காம பாலடிச்சு வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம். ஆனா ஒரு வீட்டுல தீபம் ஏத்தாப்படாத வீட்டுல துர்சக்தி தான் உட்கார்ந்துருக்கும். செக் பண்ணணும்னா ஒரு 3 நாள் விளக்கேத்தாதீங்க, வீட்டுல என்னென்ன பஞ்சாயத்துங்க, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வரும். ஓகே, இப்போ வந்து முனீஸ்வரர் வந்துட்டு மொத்தம் முக்கியமான முனிகள் சப்த முனிகள் சொல்லிட்டீங்க. சப்த முனியில அந்த 7 முனீஸ்வரர் பேர் சொல்லுங்க. சப்த முனிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா லாடமுனி, வான்முனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, நாரதமுனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பேர். ஓகே, இந்த 7 பேருமே வந்து இப்ப சப்த பஞ்சமுனிலே இவங்க தான் வருவாங்க. வால்முனி, நாரதமுனி, கருமுனி, செம்முனி, ஜடாமுடி 5 பேர் தான் வருவாங்க. இதுல எக்ஸ்ட்ரா யார் வருவாங்கன்னா கும்பமுனி வருவாங்க, இன்னொன்னு வந்து முத்துமுனி வருவாங்க. 7 பேர்ல இது ஒண்ணும் இல்லை, அந்த பச்சையம்மன் பார்வதியை பாதுகாக்கிறதுக்காக சிவனால நியமிக்கப்பட்டவங்க இது. ஆனா ஒரிஜினல் ஸ்டோரி என்னன்னா எல்லா வீட்லயுமே தெய்வமா கும்பிட்டது குலதெய்வம் தான், சிறு தெய்வமா வந்தவங்க தான் இவங்களா சிவன், பார்வதி, பெருமாள், முருகன்ல. காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சு, இவங்களுடைய பாதுகாவலனே இவர் தான், அதனால இவர் சிறு தெய்வமாவும் இவங்கெல்லாம் பெருந்தெய்வமாவும் மாத்திட்டாங்க. தமிழனோட வரலாறுல சிவன்லாம் வடநாட்டுல இருந்து வந்தவர், புரியுதுங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தெய்வம்னா குலதெய்வம் தான். முதல் தெய்வம்னு விநாயகரை சொல்லிட்டு இருக்கோம், ஆனா குலதெய்வம் தான். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சிறு தெய்வங்களா இப்ப மாற்றப்பட்டிருக்காங்க, அவங்கதான் பெருந்தெய்வம். அந்த பெருந்தெய்வத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்த பஞ்ச முனிகள் வந்து ஒரே அளவுல இருப்பாங்க. சரி, 5 கலர்ல இருப்பாங்க. சப்த கன்னிகள் மாதிரி இவங்களும் 5 வண்ணத்துல இருப்பாங்க. இந்த 7 சப்த முனிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலா இருப்பாங்க, ஆனா அங்கங்கள் ஒருத்தர் குள்ளமா இருப்பாங்க, ஒருத்தர் நார்மல் ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தர் பெரிய ரூபமா இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த சப்தமுனி. இந்த முனிகள் வரலாற்றிலே முதன்மையானவர்கள் இந்த சப்தமுனி. அதனாலதான் நம்ம இவரை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். இவங்க எதுக்காக வந்தாங்க? பச்சையம்மன் சொல்லக்கூடியவங்களை பாதுகாக்க 5 பேரை வச்சாங்க, பார்வதின்ற சக்தியை பாதுகாக்கிறதுக்கு இந்த 7 பேரை வச்சாங்க. நம்ம கன்னிகள் பேசும்போது நிசும்பன் சுபனை வந்து சப்த கன்னிகள் விஸ்வரூபமா நின்ன போதே பார்த்தானே செத்துட்டாங்க. அங்கராசுரன் சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு பார்வதிக்கு சப்த கன்னிகள் சப்த முனிகள் துணையா இருந்தாங்களாம். அந்த சப்த முனியோட வாகனங்களை பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்குமா. அந்த சப்த முனிகளுடைய விஷயங்கள் இதுல நிறைய விஷயங்கள். இந்த பார்வதி அரக்கனை அழிக்கிறதுக்கு இவங்கதான் துணையா இருந்தாங்க. இந்த சப்த முனியும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரருக்குள்ள எவ்வளவு சக்திகள் இருக்குன்றத தெரியுது. இந்த 7 பேரும் ஒன்னா சேர்ந்தவங்க தான் வந்து முனீஸ்வரரோட முழு உருவம். ஆமா, இந்த 7 பேர் சேர்ந்தவங்க முக்கியமான 7 முனீஸ்வரர் முனியும் சேர்ந்ததுதான் ஒரு நம்ம கும்பிடுற முனீஸ்வரர். ஓகே, முனீஸ்வரரை பத்தி இவ்வளவு தெளிவா விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி.